வணக்கம். ரிஸ்லி அறிக்கை பார்க்குறோம். நிர்வாக பிரிவு பார்த்தோம்னா, உண்மைக்குமே வந்து வங்காளங்கிறது நிர்வாகம் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இதாக தான் இருந்துச்சு. அதனால் 1860லேருந்தே அதை பிரிக்கணுன்றதுக்காக நிறையா பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. 1890 மார்ச்சில் வந்து அதுக்கு வந்து திட்டத்துக்கு வந்து ஒரு புத்துயிர் கொடுத்தாங்க. கர்சன் ஒரு டைம் வந்து அசாம் போயிருப்பார். அங்கே அசாம் போயிருக்கும்போது ஐரோப்பிய பெரிய பெரிய பண்ணையாளர்கள், அதாவது கம்பெனிக்காரங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் வந்து கல்கத்தாக்கு அருகிலே வந்து எங்களுக்கு வந்து கடல்வெளி ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எல்லா இதுக்குமே வந்து நாங்கள் அசால் பெங்கால் இருப்பு பாதையவே நாங்கள் நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால எங்களுக்கு வந்து கல்கத்தாக்கு பக்கத்துலேயே ஒரு கடல்வெளியை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். அதை தொடர்ந்து டிசம்பர் 1903 ரொம்ப முக்கியமானது என்னன்னா, டிசம்பர் 1903 இந்தியாவோட பிரதேச மறுவிநியோகம் தொடர்பாக ஒரு திட்டத்தை கர்சன் தீட்டினார். அதை தான் ரிஸ்லி அறிக்கைன்னு சொல்கிறாங்க. அந்த ரிஸ்லி அறிக்கையில் வந்து 2 காரணங்களை வந்து பிரிவினைக்கு முன்வைப்பாங்க. ஒன்று, வங்காளத்தோட சுமை குறையுங்கிறது, இன்னொன்று அசாம் வந்து நல்லா டெவலப் ஆகுங்கிறது. இது 2 காரணங்களை தான் முன்வைப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, வணிகர்களோட வசதிக்காக தான் அந்த வங்காளத்தை வந்து பிரிக்கிறதுக்காக அவங்க வந்து இது பண்ணாங்க. அந்த செய்தியை மறைச்சிட்டு வங்காளத்தோட சுமை குறையணும், அசாம் முன்னேறணும்னு சொல்லியிருப்பாங்க. இதை தான் ரிஸ்லி அறிக்கை. டிசம்பர் 1903 ரொம்ப முக்கியமானது.